நாங்க புழல்ல இருக்கிற முருகரை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துல திருமூலநாதர் சுவாமி திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சிவன் கோவிலும் ஒரு பழமை வாய்ந்த சிவன் கோவில். இந்த கோவில்ல சோழர் கால கல்வெட்டுகளும் இருக்கு. அந்த கல்வெட்டுல புழல் கோட்டம்னு குறிப்பிட்டிருக்கு. அதனாலதான் இந்த பகுதிக்கு புழல்னு பேர் வந்தது. இந்த கோவிலின் மூலவர் திருமூலநாத சுவாமி, அம்பாள் சொன்னாம்பிகை அம்பாள். இங்க இருக்கிற ஐயன் திருமூலருக்கு காட்சி கொடுத்த இடம். அதனால இங்க இருக்கிற மூலவர் திருமூலநாத சுவாமி அழைக்கப்படுகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு சன்னதியும் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் எழுப்பப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அதன்படி சிவன் சன்னதி சோழர் காலத்திலையும், அம்பாள் சன்னதி பாண்டியர்கள் காலத்திலையும், மற்ற இதர பிரகாரங்கள் பல்லவர் காலத்துல எழுப்பப்பட்டதா கூறப்படுது. இந்த சிவன் கோவில்ல கும்பாபிஷேகம் முடிஞ்சு சில மாதங்கள் தான் ஆகுது. இன்னும் இந்த கோவில்ல சில பல வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க போய் நல்ல ஒரு தரிசனம் பார்த்தோம். அபிஷேகம் பண்ணி ஆர்த்தி காமிக்கும் போது அப்படியே கோவிலை சுத்தி வரும்போது நந்தி பெருமானையை தரிசனம் பண்ணிட்டு கோவிலை சுத்தி உட்காரும் போது அன்னதானம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இங்க தினமும் அன்னதானம் இருக்கான். சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு அன்னதானமும் சாப்பிட்டுட்டு போங்க. டாடா பாய்.